காசிதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுக்கோ, போகும் போது சொல்வதுக்கோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. தாயை தவிர தந்தை தவிர காதலையும் வாங்கிடலாம், தாயை தவிர தந்தை தவிர காதலையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்து தலைவணங்காமல் வாழ்ந்திடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாழ்த்திடத்தே மொழி பேசுமடா, கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாழ்த்திடத்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சமையேறாமல் ஏளனம் கல்வி போகுமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. அளவுக்கு மேலே பணமை தீர்ந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும், அளவுக்கு மேலே பணமை தீர்ந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். மரபுக்கு மேலே செலவிகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும்.
உருவாகி அனதையை பலவாய் ஒன்றாகி பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்புதோறு மேடியாக கருணை குறு முகங்கள் ஆறும் கரங்கள் பரியன்றம் போன்ற ஒரு திருமணம் வந்தான் குதித்தனன் உலகமைய என்று ஈசனை நெற்றிக்கல்லில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நெய்திரைந்த மனமுறையின் பணியை தொடங்குகின்றேன். கந்தா கடம்பா கதிர்வேலா குல தெய்வமான முருகக்கடவுளை தொழுது காரியத்திற்கு செல்வோமானால் எல்லாவித காரியங்களுமே தங்கு தடையின்றி விக்கிரமில்லாமல் முருகப்பெருமான் வெற்றியை தேடித் தருவார் அப்படின்ற காரணத்தினால முருகனை கந்தனை கடமனை கார்த்திகனை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். கையெடுத்து கொடுத்தவன் வினைகளை அகற்றி விடுவானால முருகப்பெருமானை தொழுது செயலை தொடங்குவோம். பூந்தமிழில் மாலையிட்டேன் கொள்ளையிட்ட உள்ளம் எல்லாம் கோவில் கட்டி பாட்டி செய்தேன். புள்ளிமயில் வேளனுக்கு பூந்தமிழில் மாலையிட்டேன் கொள்ளையிட்ட உள்ளம் எல்லாம் கோவில் கட்டி பாட்டி செய்தேன். பற்றி வைத்த நாள் முதலால் பால் பொங்க வாழ்வழிப்பார். சுற்றமென்று வந்தவருக்கு துணையிருந்து காட்டிடுவார். சுற்றமென்று வந்தவருக்கு துணையிருந்து காட்டிடுவார். புள்ளிமயில் வேலனுக்கு கொள்ளையிட்ட நாள் முதலால் மதுரை என்பதிலிருந்து இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுடைய அனுகிரகத்தை பெற வேணும் அப்படின்னு சொல்லி வெகு தொலைவிருந்து நாங்கள் எல்லாம் வந்திருந்தாலும் அதற்கு முன்னுக்கூட்டியே இந்த ஒட்டுமொத்த பக்தர்கள்லாம் தன் உழைப்பின் ஒரு சிறு பகுதியை தெய்வத்துக்காக செலவிட்டு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய வழிபாடு உலகத்தில் மிக மிக சாலச் சிறந்தது. அந்த வழிபாட்டுக்கு நிச்சயம் பலனும் உண்டு அப்படின்னு கலந்து கொண்டு அத்தனை தெய்வங்களுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு வந்திருக்கோம். எல்லாரும் நிச்சயமாக எல்லா இடத்திற்கும் சென்று வர முடியாது அப்படின்ற முறைக்கிணங்க மதுரையில் மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காட்சியிலே விசாலாட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஊரிலையும் ஆதிபராசத்தின் வசமாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய அருளும் எல்லா மக்களுக்கும் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் நம்மளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்தாள வணங்கிடுவோமா.
சே விற்பன் சிலமன் காணவ குறவர் குற்றவர் எயினர் பின்னர் காடக நடாரியனும் 8 வகை இனத்தினருக்கும் ஒரே ஒரு தலைவனான என் தந்தையானவர் பாகுபாடு இல்லாது காத்தோறது போல் முன்னோர்கள் வழிகளிலே நானும் நடந்து என்னுடைய மாதாபிதா சொல்லித்து வராது மற்றவர்கள் போற்றவும் மாற்றார்கள் வசை கூறாது ஆசானிட்ட வழிகளிலே ஆச்சாரம் சிறிதும் குறையாமல் வாழ்விட்ட காரணத்தினால தாயில் சிறந்ததொரு கோவில் முல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இந்த உலகத்தில் என்னை பொறுத்த அளவுக்கு இல்லை. ஏன்னா தந்தையினுடைய சொல்லையும் தாயினுடைய சொல்லையும் எந்த குழந்தையும் கேட்டு நம்ம சென்றோமானால் எதிர்காலம் என்பது சிறப்பாக அமையும். என எந்த பெற்றவர்களும் தன் குழந்தை ஒரு நாள் கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டார். அதன் காரணமாக பெற்ற பிள்ளைகள் தாய் வழியும் தந்தை வழியும் கேட்டு நடந்தோம்னா எதிர்காலம் என்பது நிச்சயமாக சிறப்பாக அமையும். இன்றைக்கு எங்கள் அப்பாவும் வந்திருக்கிறார்ல, அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பொறுமை கடலிலும் பெரியது பெருத்தார் பூமி ஆழ்வார் பொறுமையனும் நகையணிந்து புகழ்ந்திட வேணும் அப்படி அவையின் முதுமொழிக்கணுங்க. பொறுமையா எப்படி காத்திருக்கணும்? வசந்தத்தில் வைதீகி காத்திருந்தது மாதிரி காத்திருப்போம். வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. தேவி
அப்படி எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு இடம் சுவாரஸ்யமாக ஒரு நாளும் அமையாது அப்படின்றது மாதிரி எதிர்பார்ப்போட மக்கள் இருக்கின்றது போல நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். திருக்கோவில்கள் இல்லாதவரும் திருவெண்ணீர் அணியாதவரும் பருக்கோடி பக்தியை பாடாதவரும் பாங்கினோடு பழதல்கள் இல்லாதவரும் வெறுப்போடு வெண்சங்கம் பூதாவூரும் விதனமும் வெண்கொடியும் இல்லாதவரும். அப்பா கூட்டுருவோமா? எங்க அப்பா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கு. அப்பா வாருங்கள் தந்தையே. வணங்குகிறேன் தந்தையே. ஹலோ என் அன்பு மகளே, அப்பா ஆசை மகளே, பாலூட்டி சிராட்டி வளர்த்த அன்பு மகள், நான் இப்படி பிரிந்து இருக்க போகிறேனோ? என்னப்பா அப்படி சொல்றீங்க? எப்பயே நம்ம குல ஆச்சாரம் என்ன? எனக்கு தெரியாது, நீங்க சொன்னாதான் தெரியும். ஆண்கள் எல்லாம் உழுது பயிரிடுவது, பெண்கள் எல்லாம் இந்த திரையை காவல் செய்வார்கள். அப்படியா? அது பொருட்டு பயிர்கள் எல்லாம் உதிரும் தருவாயில் இருக்கின்றது. அன்பு மகளே, நீ உடனடியாக சென்று திணையை காவல் செய்ய வேண்டும். நான் வந்து திணை காவலுக்கு போகணும். ஆமாம், வானம்பாடி வரும் பறவைகளை எப்படி வரட்டணும் இதோ தெரிவிக்கின்றேன். ஆலோலம் கொஞ்சங்கிளி குருவி மைனாவே கூட்டமா இங்கே வராதே. கொஞ்சிமைனி குருவி மைனாவே கூட்டமாக இங்கு வந்தீரோ. கொஞ்சங்கிளி குருவி மைனாவே கூட்டமா இங்கே வராதே. கவன் வீசி கல்லறிவேனே, கவன் வீசி கல்லறிவேனே, கூட்டமா இங்கே வராதே. அப்படி வரட்டணுமா? நீ மட்டும் சென்று. அப்புறம் யார் யார் துணைக்கு வராங்க? நீங்க வரீங்களா? தோழி வருவார்கள். அப்புறம் நீங்க வர மாட்டீங்களா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் உன்னை கானகத்தில் விட்டு கல்ல வச்சு வரதுனால பறவைகள்லாம் போகாது. காணத்தால வரட்டணும்னா எப்படி போகும்? போகும். சரி, எல்லா மனசு வச்சு அப்படியே எம்பெருமான் முருகப்பெருமானை அணிந்தினும் நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அந்த முருகனை நினைத்து நீ காவலை தொடங்கம்மா. வருகிறேம்மா, வருகிறேன். சிரிச்சுட்டே போங்க. போயிட்டு வாங்க. அப்பா சிரிச்சு பார் மகளே பார், பார் மகளே பார், இல்லாத உலகத்திலே பார் மகளே பார் மகளே பார், சித்தி பார், பூஞ்சோலை பார், பூஞ்சோலை பார். எங்க அப்பா ரொம்ப வருத்தத்துல போறாரு. பெரிய மனசே இல்லை, ரொம்ப வருத்தத்தை மிகைப்படுத்தி காட்டுறாரு. அது மட்டும் ஏன்னா ஒரு சீனி நீங்கள் ஹரிச்சந்திரன் ஒரு 1/2 மணி நேரம் நடிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வழியில் நம்மளதால் தோதுப்படாது அப்படின்னு இருந்தாலும் அதில் ஒரு பாட்டு மட்டும் பாடுங்க அப்படின்னாங்க. காதலாகி கசிந்தி கண்ணீர் வழி காசி மாநகர் வீதியிடே கட்டிய மனைவியும் தான் பெற்ற பிள்ளையும் விலை கூறி விற்பது நியாயமோ?
உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை என் உடல் பொருள் ஆவியை கடலுக்கு விற்பது உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத ஆண்டவனே அலைகடல் மேவும் துரும்பதைப் போலே யானை வாயில் கரும்பதைப் போலே அலைக்கடல் மேவும் துளும்பதைப் போலே யானை வாயில் கரும்பினைப் போலே அலைகடல் மேலும் துரும்பதைப் போலே யானை வாயில் கரும்பதைப் போலே நிலையும் இழந்தேன் நிம்மதி குழந்தேன் உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை கேளுமையா விடை கேளுமையா வாழ பிறந்தோளிலை பாருமையா கேளுமையா விலை கேளுமையா வாழ பிறந்தோ நிலை பாருமையா கேளுமையா நிலை கேளுமையா வாழ பிறந்தோளிலை பாருமையா தன்மானம் என்னாலும் பெண்மானம் என்று பெண்மானம் காக்கவே பிறந்தவரன்றோ பெண்மானம் காக்கவே பிறந்தவரன்றோ அரசடும் ஆண்டியும் திரியும் முன்னாலே அமைதியை இழப்பா ஊழ்வினையாலே அரசனும் ஆடியும் விரியும் நாடே அமைதியை இழப்பார் ஊழ்வினையாளே அனுபவம் வாழ்வில் நேர்ந்ததனாலே உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை கேளுமையா கேளுமையா விலை கேளுமையா நன்றி நன்றி அன்பளி பிடித்த நல்ல உள்ளத்திற்கு நன்றி நன்றி நல்லவன அப்பா ரொம்ப மகளை வந்து பிரிஞ்சு போறதுக்கு வருத்தம் இல்லாம போறாரு சோகத்துல ஆழ்ந்துட்டாரு இருந்தால் இன்னைக்கு காவலுக்கு போகணும் அப்படின்னு இருக்கிறாரு காவலுக்கு நம்ம மட்டுமா போறோம் தோழி பொண்ணுகள்லாம் வருது சேர்ந்து நந்தவனத்தை சிறப்பான காவலை காப்பதற்காக வெளி உலகத்தை நான் பார்த்ததே இல்லை வெளி உலகம் என்பது அறியாமல் தெரியாமல் வளர்ந்துட்டாலும் வெளி உலகத்தை எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி போய் சுற்றி பார்த்து ஒரு நந்தவனத்தில் போய் காவல் புரிவான் மனசுல நிறைய ஆசை இருக்கு ஆசை இல்லாதவன் மனிதனே இல்லை இல்லை ஆசை இருந்தால்தான் வாழ்க்கையை அனுபவித்து புரிந்து கொண்டு அர்த்தத்தோடு வாழ முடியும் அப்படின்னால எப்படியெல்லாம் ஆசை இருக்கு பாடல் ஒன்று
அமைதியாக இருக்கிறியா? முதல்ல அந்த வாசிப்புக்கு கைத்தட்டுறது அற்புதமாக அன்பு தம்பி வந்துட்டு அந்த பாட்டுக்கு அப்படியே இசை நாடு எப்படி இசை அமைச்சிருக்கிறாரோ அவர் ஆயிரக்கணக்கான இசை கருவிகளை கொண்டு எத்தனையோ பேர்களை வைத்து வந்து இசையமைச்சிருப்பார். ஆனால் அந்த 4 பேரை வந்து சிறப்பாக கொண்டு போய் அன்பு தம்பி வந்து அற்புதமாக அந்த பாட்டுக்கு எப்படி முறையாக வாசிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் பாட்டு பாடுறோம்னா நல்லா வாசிக்கணும். வாசித்தாதான் இந்த பாட்டு பாட முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வாசிக்காத இருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு எந்த பாட்டு அப்படின்னு ஒரு தன்மை இருக்குல்ல. அற்புதமாக வாசிங்க. உங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக்கொண்டு